ஊட்டியில படகுல பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரும் பார்க்கும்போது ரசிகர்களாலும் தெரியல, எல்லாம் உறவுகள் தான். ஈராயி மக்கள் படத்தோட உறவுலாம் இங்கே வந்திருக்கிய அது உங்களுக்கு நன்றி. நிறைய விழாக்களுக்கு வருவோம், அந்த படத்து பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டுறோம். ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம். உறவுகளில் அதோட மகிமையை, அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாகி போச்சு. அந்த அபூர்வங்கிறது ஆபத்து. இன்னைக்கு நிறைய படங்கள் வருது, துப்பாக்கி கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், வன்முறைகள், யார் யார் எவனை கடத்துறான்னு தெரிய மாட்டேங்குது, எவனை கொள்றான்னு தெரிய மாட்டேங்குது. கொள்றதுல பல விதத்தை காட்டுறாங்க. இப்போ எப்படி வெட்டுறது, எப்படி நறுக்கிறது, எப்படி புதைக்கிறது எல்லாம் காட்டாங்க. உறவுல வளர்க்குறதுங்கிற யார் காட்டுற? அதுக்கு ஒரு இயக்குனர் வேணும்ல. அதான் நம்ம நாகராஜ் கருப்பையா. உண்மையிலே அவர் நடிச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆயிப்போச்சு. ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும், எப்படி படத்தை ஓட வச்சிடணும், எதாவது பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும், அதில் சம்பாதிச்சிடணும். எப்படியும் சம்பாதிக்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம். குறுக்கு வழியில் வேற மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், சம்பாத்தியம் அது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கருப்பை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி இயக்குனர்லாம் வெற்றி அடைஞ்சாத்தான் தமிழ் திரையுலகின் தரம் உயரும். எங்கள் அம்மா அக்கா சொல்கிறதா தங்கச்சின்னு சொல்கிறதா அம்மானு சொல்கிறான்னு தெரியல, தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லிடுவோம். நல்லா சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்து குணம் மாதிரியே போச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு. அதில் ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டு வினோத் பெயிலுமா, அது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா பாத்தியா இருக்கு ஒன்றுமே தெரியலம்மா. அவ்வளோ பிரியாணிலாம் ஆள் இருக்காங்க கிராமங்களில். நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசன கருத்தா கிராமங்களில் பேசாமல் இருக்கு. பஞ்சு டைலாக்கு அது வேளாராமத்துவங்கெல்லாம் தெரியும். பட்டு அடிப்பாங்க. நம்ம மிரண்டுவோம், இவ்வளவு ஷார்ப்பாக அடிக்கிறாங்கன்ட்டு. அவங்களாம் கொண்டு தான் நாங்களாம் காலி. இங்கே இருக்க இயக்குனர்லாம் போக வேண்டியதான். அவன் வேறு வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க. இங்கே கொண்டாந்து இறக்குனா, கிராமத்தில் இறக்குனா ஒட்டுமொத்த இயக்குனர் காலி. அவ்வளோ விஷயத்துல இருக்காங்க. எங்காலும் அவ்வளோ வீரியம் உள்ளவங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு 200 குடும்பம் இருந்துச்சுன்னா அது 20 குடும்பத்தை ஆம்பளை பேர் சொல்லி சொல்லுவாங்க. அந்த குடும்பம் இந்த குடும்பம். பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான். வள்ளியம்ம குடும்பம், மூக்காய் குடும்பம், ஆமாம் இது ராக்காய் தோட்டம், இது செண்பக வயல். பொம்பளை பிரச்சனை கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை, அவங்க தான் ஆளுமை. குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான். அதனால தான் கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும். என்ன வேலை பார்த்தா சரி, பொம்பளை பேர சொல்லுவான். சொன்னார் சார், இன்னார் மகன். எனக்கே அப்படித்தான்.
எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க, நான் மகன் வாங்க. அப்போ பெண்மைங்கிறது பெரிய விஷயம். இந்த டைட்டில் இந்த வீராயி மக்கள்ங்கிறது அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நடிச்சிருக்க எல்லாருமே படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு. அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் அவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து, நாங்களாம் இது யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது இந்த படத்தோட மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவங்களும் படம் பார்த்துட்டு வியந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்துருக்கேன். அபூர்வ சகோதரர்கள்ட்டு, பழைய அபூர்வ சகோதரர்கள், ரங்காராவ் நடித்தது. அது ஒரு பாட்டு வரும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பாட்டு. அந்த பாட்டெலாம் தேட்டரில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது. எனக்கு இதில் இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு அந்த ஞாபகம், அந்த அபூர்வ சகோதரர்கள் ஞாபகம். இந்த 3 பேர் ஒருத்தர் ஏறாம பாருங்க, அதை பார்க்கும்போது அது ஞாபகம். அதே மாதிரி மாயாண்டி குடும்பத்தார், நம்ம ரவிமரியாலாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். பெஸ்ட் உறவுகள் வளர்க்கணும், பாசத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி படங்களை மாட்டி அப்போ பார்த்துக்கணும். சும்மா ஆக்ஷன் படம் சண்டை படமாக பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போயிடுது. நான் படம் போடும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியை அம்மா பையன்ட்டு. நான் படம் போடும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு மற்ற சாங்ஸு காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டைரக்டராக இருப்பேன். ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன். அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது, அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டைரக்டராக இருக்க மாட்டேன், அங்கே நான் மகனாக மாறிடுவேன். அக்கா தம்பி சென்டிமெண்ட் எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குலாம் போகிறலாம் அப்படி சட்டை பிடிச்சி இப்படி அடிக்கணும்போ எல்லாம் சொல்லி கொடுப்போம். ஆனால் அக்கா தம்பிங்கும்போது நான் தம்பியாக மாறிடுவேன். அது மாறினா தான் அந்த படம் சிறப்பாக அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் கப்பி அவர்கள், நானாவது மொத்த படத்தில் ஒரு 20% தான் ஒரு அண்ணனா தம்பியா மகனா மாறி இருப்பேன். இந்த ஆளு மொத்த படம் மாறி இருக்கான். மொத்த படம் டேரக்டர் இல்லை, மொத்த படமே உறவே மாறிட்டாப்புல. அந்த மாதிரி இருக்கிற நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பேசுகிறோம், கிராம உறவுகளை பெருசாக பேசுகிறோம். அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகளுக்கு விரிசல், உறவுகளுக்கு பிரிவு, அங்கே எப்படி தனிமை ஏற்பட்டுருக்கு. முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையே அந்த வீட்டில் 20 பேர் கூடிடுவாங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு முத நாள் 40 பேர் இருப்பாங்க. சித்தப்பா சித்தி அந்த பசங்க இந்த பசங்க கும்பிடுங்க, அத்தனை வேலை பார்க்குங்க, ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க. உண்மை இல்லையா? நான் பார்க்குறேன், நான் கிராமத்தான் வழியோட பார்க்குறேன். அப்போ கல்யாணத்துக்கு முடிஞ்ச என்ன பண்ணுறான், அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2 நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள் 20 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூடுவாங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் 30 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 20 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 10 பேர் இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா என்ன பண்ணுறாங்க, எப்படா சாப்பிட்டு மொய் எழுதிட்டு ஓடுங்கிறான், பந்திக்கு ரெடி ஆகிறான். கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க அண்ணன் தம்பி கூட வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது, வேற உறவு எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? எல்லாரும் இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க தான். இதா பரவாயில்லைங்க. ஒரு வீட்டில் திடீர்னு சாவு விழுந்துரும், அது திரும்பி விழுதுதானே, திரும்பி செத்துருவாங்க. சாவு விழுந்த உடனே வந்துடும், உறவுலாம் வந்துடும்.
கூடும். சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு 15-20 வரை இருப்பாங்க. ஏன்னா பையனை பறி கொடுத்தவனோ, அப்பனை பறி கொடுத்தவங்களோ, பொண்டாடி பறி கொடுத்தவங்களோ அந்த குடும்பம் காப்பி தண்ணி சாப்பிடாது. அப்போ இந்த சொந்தம் தான் காப்பி போட்டு, அக்கா காப்பி கொடுக்கா, ஐயா கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிடியா, ஆத்தா கொஞ்சம் தண்ணி குடியா, குடித்தா கெஞ்சி கெஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காது. இவங்க வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ சாப்பிட வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் யாரோ இறந்துட்டா வர்றாங்க, கூடுறாங்க, அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடறாங்க. மறுநாள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் மட்டும் இருக்கு, ஒரு காப்பி போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. யாரு ஒரு பையனை பறி கொடுத்த அம்மாவை காப்பி போட்டு குடிக்குமா? அப்பாவை பறி கொடுத்த மகளை பொண்டாட்டிய அவங்களுக்கு காப்பி போட்டு சாப்பிடுவாங்களா? இது தாங்க உறவு, இதுக்கு தான் உறவு. அந்த உறவு எங்கே போச்சு? எங்கே போச்சு? பசியோடு இருக்கும்போது ஆறுதலா அரவணைப்பா 4 வயசு சோறு கொடுக்குற அந்த உறவு போச்சுங்க, போச்சு. இந்த மாதிரி படங்கள் நான் சொல்றேன், வீராயி மக்கள் மாதிரி படங்கள் வந்தா தான் அந்த ஊர்ல அருமை தெரியும், பாசத்தின் பெருமை தெரியும். எல்லாத்தையும் தொலைச்சு நிக்கிறோம், ஓடுறோம் சம்பாதிக்கிறோம், கடைசி எங்கேயும் நிக்க போறோம்? ஒண்ணுமே லைஃப் உறவுகளோட அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தா தான் அது உறவு. இல்லைன்னா அதுக்கு பேர் உறவே இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம், ஏன்னா இந்த மேடை உறவுகளை பற்றி சொல்ற மேடை, இங்கே தான் சில விஷயங்களை மனசு விட்டு பேச முடியும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, நிறைய குடும்பங்கள்ல ஒரு பிள்ளையே தான் இருக்கு. ஒரு பிள்ளை போகும் மணலிக்கு கொண்டோம், 2வது பிள்ளை வேணாம், பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுன்றோம், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம். இங்கே எங்கே ஆபத்துனா, இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ அப்பா அம்மா இறந்துருவாங்களா, இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தை அனாதை குழந்தை. ஏன் சொல்றேன்னா, அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும், அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை பெரியம்மான்னு சொல்லும்? சொல்லுங்க அப்பா, யாரை சொல்லும்? அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அதுக்கு வேற எதுவும் இருக்கு. அனாதை குழந்தை. அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி, ரத்தத்தின் பிரிவு, அது உறவு உள்ளது, அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு அப்பா அம்மா. அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி தான் நம்ம. ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவுல இல்லாம இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை. அதனால தயவு செய்து நம்ம ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிக்கிறது, நம்ம ஆனா நம்முடைய குழந்தை அனாதைக்கு சொல்லிக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு குழந்தை கூட பெற்றுக்கணும், அப்பதான் அடுத்து உறவுகள் வரும். இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான். நீங்க அனாதை விட்டு போயிட்டீங்கன்னா அது நாளைக்கு என்ன உறவு இருக்கும்? சிக்கனத்துக்காக இன்னைக்கு ஸ்கூல் பீஸ் அதிகமா போச்சு, இந்த பீஸ் அதிகமா போச்சு, இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல, அதுக்காக ஒரு குழந்தை அனாதாக்கிடுவீங்களா? நம்ம குழந்தைய அனாதாக்க கூட 2 குழந்தை பெற்றுக்கணும். இது இன்னைக்கு தெரியாது, பெரிய ஆபத்து இருக்கு. நம்முடைய சந்ததியரா பின்னாடிலாம் அனாதையாகி போயிடும். பெற்றுக்கும். இது ஏன்னா ஒரு உறவுகளை பத்தி சொல்ற படங்கிறதுனால உறவுகளுடைய அருமை நாம் சொல்லி ஆகணும். இப்ப சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம். இங்க சின்ன படம் பெரிய படமே இல்லை சார். வெற்றி அடைந்த படம், வெற்றி அடையாத படம், அதான் 2 தான். மக்களுக்கு பிடித்த படம், மக்கள் நிராகரித்த படம், அவ்வளவுதான். இல்லை சின்ன படம் பெரிய படம். ஒரு ஊர்ல பெரிய மனுஷன் இருப்பான், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு டீ கொடுக்க மாட்டான். ஆனா அந்த ஊர்ல ரொம்ப ஏழ்மையா ஒருத்தர் இருப்பான்,
அவன் வீட்டுக்கு வந்து யாருக்கா சாப்பாடு போடுவான். இல்லை யார் சார் பெரிய ஆளு? அவன் தான். எந்த பெரிய படமாக இருந்து அது மக்களுக்கு பிடிக்கலன்னா அது வேலைக்காது. சின்ன படமாக இருந்து மக்களுக்கு பிடிந்தா அது பெரிய படம். ஆனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். இன்னொன்று, மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணத்தான் அது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே ஒன்று எப்படின்னா, ஒரு படம் சரியாக ஓடலை ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அது அதை அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்டு. நீங்கள் ஓடா படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதாங்க ஆரோக்கிய சினிமாவுக்கு. தயவு ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு கொண்டாடுங்க. மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அதை தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலகுக்கு நல்ல விஷயமா நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊட்டியில படகுல பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.